வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். திஸ் இஸ் பிராண்ட் ஆஃப் லக்ஸுரிஸ். ஸோ நம்ம வந்து கேட் 2022 4 எக்ஸாமினேஷன் ஷெடியூல் வந்து அவங்க வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த நாளில் என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றத டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாள் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. 4 days ஒன்லி அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 4 days பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே. ஸோ போத் ஆஃப் த எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்க சாட்டர்டே சண்டே கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து 2 செஷனாக அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்னூன் செஷன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன். ஃபார்னூன் செஷனை பொறுத்த வரைக்கும் 9:30 AM to 10:30 PM. ஸோ அப்போ மேபி பார்த்தீங்கன்னா பிஃபோர் த 1 hour பிஃபோர் த கேட் பாசிங் அண்ட் அந்த ப்ராசஸ் எல்லாமே அலோவ் பண்ணுற ப்ராசஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே 4 daysக்கும் அவங்க இந்த டைமிங் தான் அவங்க கீப் அப் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து வந்து எந்தெந்த பேப்பர் எந்தெந்த நாளில் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 13th February. ஸோ February 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபார்னூன் செஷனில் வந்து ARCYDAESPI. ஸோ இந்த பேப்பர் கோடு இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஆஃப்டர்நூன் செஷனில் பார்த்தீங்கன்னா GEMEPH இந்த 3 கேண்டிடேட்டை மட்டும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து 4th சண்டே 14th February பார்த்தீங்கன்னா 9:30 AM to 12:30 PMல வந்து BMCE1 CHCY GGXH இது வந்து ஃபார்னூன் செஷன்லேயும். ஆஃப்டர்நூன் செஷனில் CE2 IN MA MNPE இந்த பேப்பர் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சாட்டர்டே 10th. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்னூன் செஷனில் AE AG BT CS1 MT NM TF. ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஃபார்னூன் செஷன்லேயும். ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து CS2 ST SC XL இவங்க எல்லாருமே வந்து ஆஃப்டர்நூன் செஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சாட்டர்டே 11th வந்து February பார்த்திங்கன்னா 9:30 to 12:30 PMல ஃபார்னூன் செஷனில் EC பேப்பரையும் ஆஃப்டர்நூன் செஷனில் EC பேப்பர் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் உங்கள் பேப்பர் வந்து என்றைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம், அடுத்து வந்து இன்டர்வியூ எடுக்க வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சஸ்பென்ஸான கிஃப்ட்ஸ் ஆச்சும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நம்ம சேனல் மூலமாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். And all the best for your examination. Thank you for watching. Thank you.